வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் அணி அமைப்பாளர் தோழர் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம் தேவா. நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடைய கடைசி தமிழ்நாடு பயணம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அங்கே நடந்த சம்பவம், அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவர் மிரட்டப்பட்டது, அதற்கப்புறம் மன்னிப்பு கேட்கப்பட்டது, இது எல்லாம் தாண்டி முத்ரா கடன் தொடர்பாக அவர் பேசிய பேச்சு, அதற்கு ரிப்போர்ட்டர்ஸ் திரும்ப கேட்ட கேள்வின்னு அவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. ஜென்ரலா நிதியமைச்சரனுடைய இந்த ஆட்டிடியூட நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? என்னை நீங்க கேள்வி கேட்கக்கூடாது, நான் கேள்விக்கெல்லாம் அப்பாற்பட்ட நபர், நான் அது ரிப்போர்ட்டர்ஸாகவும் இருக்கலாம், அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளராக இருக்கலாம், பிசினஸ் மேனாக இருக்கலாம், யாருமே எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ற இந்த ஆட்டிடியூட எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னவா எடுத்துறாங்கன்னா, தொடர்ச்சியாக ஒரு நாள் ஒரு செய்தி வந்துட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அன்னபூர்ணா விவகாரம் ஒரு பக்கம் அப்படின்னா, அடுத்த முத்ரா கடன் தொடர்பாக பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கும் அவங்க சரியான விடை கொடுக்கல. என்ன நீங்க கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஆட்டிடியூட நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதை தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் அவர்களே பொது வெளியிலையும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் சரி, இதைய அவங்க எக்ஸிபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுக்கு? ஆஃப்டர் ஆல் ஒரு சூத்ரன் தானே நீ அப்படிங்கிற பார்வையில ஒரு பிராமணிக்கல் மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளு, நான் உயர்ந்த ஜாதி, நான் உயர் பதவியில இருக்கேன், நீ யார் என்ன கேள்வி கேட்கறதுங்கிற ஆஸ்பெக்ட்லயே தான் அவங்களுடைய உடல் மொழி, அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய நடவடிக்கை எல்லாமே இருக்கு. சில வருடங்களுக்கு முன்பாக வெங்காயம் பூண்டினுடைய விலை உச்சத்தை தொட்டிருந்த நேரம், ஒரு நிதி அமைச்சரா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க மக்களவையில, வெங்காயம் பூண்டு விலையெல்லாம் ஏறி போச்சு, அதுக்கு எதுனா இந்த அரசாங்கம் என்ன தீர்வு வச்சிருக்கீங்கன்னு. நான் வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் சாப்பிடுறது இல்லை, அதனால எனக்கு அதை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கடந்து போனவங்க தான் இந்த நிர்மலா சீதாராமன். அது மட்டும் இல்ல, ஒக்கி புயல் அப்போ கிட்டத்தட்ட மீனவர் குடும்பத்துல பாதிக்கும் மேற்பட்ட ஆண்கள் கடல்ல சிக்கி பலர் உயிரிழந்தாங்க, 100க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தாங்க. இவங்க ஹெலிகாப்டர் அனுப்பியிருந்தாங்கன்னா போய் அவங்கள தேடி உயிரோடாவது கண்டுபிடிச்சிருக்க முடியும். அந்த சமயத்துல அந்த மக்களை பார்வையுடன் போற இடத்துல சில கேள்விகள் பொதுமக்களே அவங்கள முன்வைக்கிறாங்க. அங்க இருந்து கேள்வி கேட்கறவங்க இவங்க மைக்ல வச்சுக்கிட்டே பேசுறாங்க. நீ இங்க பேசு, நீ என் காது பட பேசாத, நான் கேட்கணும்னு தானே நீ பேசுற, நீ இங்க வா, இங்க பேசு அப்படின்னு ஒரு அதிகார தோரணையில திரும்பியும் ஒரு மீனவர்கிட்ட இப்படி அவங்க நடந்துகிட்ட விதம் இதே சமூக ஊடகங்கள்ல வீடியோவா இருக்கு. அது மட்டும் இல்ல, என்சிஎல்டி அப்பாயின்மெண்ட்ஸ் குறித்து ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தின் போது நிர்மலா சீதாராமன் பதில் அளிக்கிறாங்க. அப்போ ஆல் ஆஃப் சடன் மைக்கு வேலை செய்யல. சார் இங்க பாத்தீங்களா, என் மைக் மட்டும் வேலை செய்யல பாத்தீங்களா, இங்க இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க. அது என்னன்னா, உங்க மைக் மட்டும், எதிர்கட்சிகள் மைக் மட்டும் ஆஃப் ஆகல, ஆளுங்கட்சியில இருக்கிற என்னோட மைக்குமே இங்க ஆஃப் ஆகுதுங்கிறத பதிவு வைக்கிறாங்களாம். ரொம்ப அப்சர்டா குழந்தைங்க பேசுவாங்க தெரியுங்களா, ரொம்ப, அதாவது அவங்க பேசுறது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் அதை வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்துறதுக்கான உடல் மொழியும் அவங்களுக்கு இயல்பாவே அவங்க வளர்க்கப்பட்ட விதத்துல ஊட்டப்பட்டிருக்கு. இது நீங்களும் நானும் ஒரு அரசியல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னா மக்களை சந்திச்சு கீழ்மட்ட அளவுல இறங்கி வேலை செஞ்சு இன்னைக்கு மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்புகள் என்ன தேவைப்படுது, அதற்கான நடவடிக்கைகள் என்னன்றத அடித்தட்டுல இருந்து வந்த மக்களுக்கு என்னன்னு தெரியும். இங்க வெங்காயம் பூண்டு இல்லாம இன்னைக்கு ஒரு குடும்பமும் சமைக்கிறது கிடையாது. இதுல அவங்களோட பார்வை எப்படி இருக்கு? எம்ப்ளாய்மெண்ட், நாட்டினுடைய வேலை வாய்ப்பு குறைஞ்சு போயிருக்கு, அதுல இவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? ஜிஎஸ்டினால வியாபாரிகள், இன்னும் முக்கியமா சொல்ல போனா நடுத்தர சிறு குறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க நேரடியாக. அது இந்த கவர்மெண்டோட பாலிசிஸ் தான் முக்கியமான காரணங்கிறத பாதிக்கப்பட்டவங்க தானே பேசுவாங்க. அப்படித்தான் கோயம்புத்தூரினுடைய பெருமை மிகு ஒன் ஆஃப் த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அன்னபூர்ணாங்கிற ஒரு ஹோட்டல், அதனோட நிறுவனர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் அந்த வியாபாரிகள் மத்தியிலான ஒரு கருத்தங்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்போ இவர் தன்னுடைய கருத்தை இவங்களோட மொழியில சொல்லணும்னா ரொம்ப ஜனரஞ்சகமா மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு. அதுக்கு இவங்க கிட்ட அப்ப பேசுறதுக்கு பதில் கிடையாது. வெளியில பிரஸ் மீட்ல பதில் பேசுறாங்க. கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இங்க ஜனரகமா பேசுறதுக்கு ஆள் இருக்காங்க, அப்படி ஜனரஞ்சகமா இங்க பேசுறாங்கன்னா நானும் பேச தெரியும், ஆனா இங்க அதுக்காக நாங்க இங்க வரல அப்படின்னா, கோயம்புத்தூர் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க.
அதாவது இங்க நிறைய நூற்பாலைகள், இங்க வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான சீதோஷண நிலையில இருந்து இயற்கை வளங்கள்ல இருந்து எல்லாமே கோயம்புத்தூர்ல கிடைக்குதுங்கிறதுனால அதை மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்றோம். அப்போ அங்க ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதை சரி செய்து கோயம்புத்தூரினுடைய உற்பத்தியை பெருக்க வைக்க வேண்டியது ஒரு நிதி அமைச்சரனுடைய கடமை. அதை பத்தியே பேசல. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இவர் எழுந்து பேச ஆரம்பிச்சவரு சரி எதுவும் தப்பா ஆகாது, நம்ம நம்ம கருத்தை தானே கேட்கறாங்கன்னு பேசியிருக்காரு. இயல்பாவே என்ன உண்மையோ அதை புட்டு புட்டு வச்சிருக்காரு. பன்னுக்கு ஜிஎஸ்டி இல்ல, ஆனா உள்ள இருக்கிற கிரீமுக்கு 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னதுல ஏற்கனவே புண்ணா இருக்கிற மனச ரொம்ப புண்படுத்திட்டீங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை தனியா கூப்பிட்டு அதை வீடியோவும் எடுத்து அவர் எந்திரிச்சு நின்னு கூனி குறுகி இந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன? முதல்ல ஜிஎஸ்டினா என்னன்ற, முதல்ல வரி விதிப்புனா என்னன்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ப்ரொக்ரசிவ் ரேட் ஆஃப் டாக்ஸேஷன் சொல்லலாம். ஒரு மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் பணக்காரர்களுக்கு அதிக வரியும் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு குறைந்த வரியும் போடணும். அதுதான் ப்ரொக்ரசிவ் ரேட். இங்க உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ங்கிற பாகுபாடு, வரி சம்பாதிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி வரி போடணும். இப்ப இந்த ஜிஎஸ்டிக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பில்லியனரோ ஒரு மல்டி மில்லியனரோ போயிட்டு ஒரு டசன் வாழைப்பழம் 50 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சூப்பர் மார்க்கெட்லயோ எங்கேயோ வாங்குறாங்க. அதுக்கான அவங்க டாக்ஸ் வந்து கட்டிட்டு தான் வழியை வரப்போம். இதுவே ஏழை எளிய மக்கள் ரோட்டு கடையில இருக்கிறவங்க வாழைப்பழம் வாங்குறாங்கன்னா அதுக்கு பெருசா வரியெல்லாம் அவங்க வந்து கட்ட போறது கிடையாது. இது சாதாரணமான ஒரு கன்சம்ஷன். இப்போ அது வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கக்கூடிய பொருள்னு ஒண்ணு இருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கு வந்து இப்ப மலை வாழைப்பழம்னா நான் அங்க மலையில விளையக்கூடிய பொருளை தூக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல விற்கணும். அதுக்கு தேவையான டிரான்ஸ்போர்டேஷன் செலவு இருக்கு. அது எல்லாமே மறைமுகமா இந்த வாழைப்பழத்துலதான் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிதான் வரிங்கிறது மறைமுகமா வைப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. இப்ப நேரடியா பணக்காரனுக்கும் ஒரே வரிதான், ஏழைக்கும் ஒரே வரிதான். ஒரே நாடு ஒரே வரி, அதுதான் இந்த ஜிஎஸ்டி. இதனால யார் அதிகப்படியா பயன்பெறாங்கன்னு கேட்டீங்கன்னா கார்பரேட்டுகள் தான். இந்த கார்பரேட்டுகளுக்கு சேவை செய்வதற்காகவே இந்த நிதி அமைச்சர் கார்பரேட்டுகளுக்கு தேவையானவற்றை வாரி கொடுப்பதற்கு, வரி சலுகை என்ற பேர்ல, ரைட் ஆஃப் பண்றதுக்குன்ற பேர்ல வாரி கொடுக்கறதுக்கு தான் இந்த நிதி அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமலேயே தொடர்ந்து இப்போ அவங்க நிதி அமைச்சரா இருக்காங்க. அப்போ இந்த ஆணவம் கண்டிப்பா அவங்களை அப்படிதான் பேச வைக்கும். தூத்துக்குடிக்கு மழை வெள்ள நிவாரணத்தை பார்வையிட வந்தவங்க அங்க ஒரு கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு யாரும் உண்டியில காசு போடாதீங்க, தட்டுல காசு போடுங்க. தட்டுல காசு போட்டா அக்கௌண்டபிள் கிடையாது. உண்டியில காசு போட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஈவோ எவ்வளவு காசு வந்துச்சு, எவ்வளவு உண்டியில எவ்வளவு வெள்ளி, எவ்வளவு தங்கம், எவ்வளவு நாணயங்கள், எவ்வளவு ரூபாய் நோட்டுங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணி எழுதி திருப்பியும் அந்த கோயிலுக்கு என்ன தேவையான செலவு இருக்கிறதோ அதை செலவு பண்ணுவாங்க. ஒரு நிதி அமைச்சர் ஒரு கோயிலுக்குள்ள வந்துட்டு நீங்க யாரும் உண்டியில காசு போடாதீங்க, அது கோயிலுக்கே போறது இல்லை, அது வந்து நீங்க தட்டுல போடுங்க, அந்த ஏழையோட அந்த அர்ச்சகருக்கு போகும் அப்படின்னு அவளுக்கு தேவையான மொழிய அவளுக்கு தேவையான இடத்துல வந்து பேசிட்டு போயிருக்காங்கிறது தான் பார்க்க முடியுது. அப்ப வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிடாத அவங்களே சொல்லிக்கிறாங்க தங்களை ஊர்கா மாமி. நாம சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்களே பிரஸ் மீட்ல இந்த ஊர்கா மாமிய பார்த்தேளா, எல்லாரும் ஜனரகஞ்சகமா பேசி அசிங்கப்படுத்திட்டா பார்த்தேளா அப்படிங்கிற மாதிரி அவங்களே பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை. அதே பிரஸ் மீட்ல உட்காந்துட்டு பள்ளிக்கூடங்கள்ல பாத்தீங்கன்னா ரோட்லயே வந்து சாதி கலவரம் நடக்குது, ஒருத்தர் வெட்டிக்கிறாங்க அப்படின்னு பேசுறாங்க. உடனே ஒரு ரிப்போர்ட்டர் அங்க இருந்தவர் எங்க மணிப்பூர்லயான்னு கேக்குறாரு. உடனே மேடம் ரொம்ப ட்ரிகர் ஆகி என்ன பேசுறதுன்னு தெரியாம நான் வரேன் வெயிட் பண்ணுங்க, நீங்க மணிப்பூர் பத்தி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும், இப்படி ஜனரஞ்சகமா பேசுற ஆட்கள் இந்த கோயம்புத்தூர்ல நிறைய பேர் இருக்கீங்க, அதுவும் எனக்குன்னே சரசம் பண்றதுக்கு நீங்க வருவீங்கிற மாதிரி அந்த பிரஸ் மீட்ல அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. கோயம்புத்தூர்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்தப்போ ஒரு இளைஞர் அங்க கோயம்புத்தூர்ல ஒரு கம்பெனி வர வேண்டியது, செமி கண்டக்டர் கம்பெனி ஒண்ணு கோயம்புத்தூர்ல ஆரம்பிக்க வேண்டிய கம்பெனி குஜராத்துக்கு போயிருது. அது சம்பந்தமா ஏன் நீங்க கோயம்புத்தூர்ல கொண்டு வராம குஜராத்துக்கு அந்த தொழிற்சாலையை அனுப்புனீங்கன்னு ஒரு தம்பி பொதுவெளியிலேயே கேள்வி கேட்கிறாரு. யார் அங்க வீடியோ எடுக்கிறா, அந்த வீடியோலாம் நிறுத்த சொல்லு, நீ இப்படிதான் கேள்வி கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடுறாங்க.
அப்போ இவர்களுடைய முகமூடிகள் தொடர்ந்து கிழிந்து கொண்டே இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் பாருங்க, பாராளுமன்ற தேர்தல் வந்தப்போ என்னுடைய முதல் பிரச்சாரமே ஆளுநர் மாளிகையிலிருந்து தான் நான் துவக்கிட்டு வரேன். இதே ஆளுநர் தொடர்ந்து இங்கே இருக்க வேண்டும், அப்பதான் நாங்க தொடர்ந்து எல்லா தேர்தல்களையும் வெற்றி பெறுவோங்கிற மாதிரி இந்த மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மாதந்தோறும் தமிழ்நாட்டுக்கு வரணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு உலகு வேலைகளை பண்ணிட்டு போனோம். அப்பதான் உங்களோட ரியல் ஃபேஸ் என்னங்கிறது நாட்டு மக்களுக்கே தெரியும். இந்த அன்னபூர்ணா இந்த ஹோட்டல் அதிபரை வந்து மிரட்டி தனியாக கூப்பிட்டு அவரை மன்னிப்பு கேட்க வச்சு அத வீடியோ எடுத்து வெளியிடக்கூடியது எதற்காக அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்கணும். இப்படி பண்றதுனால என்ன ஆயிட போகுது? இதற்கு அப்புறமா நிர்மலா சீதாராமனை யாரும் பொது வெளியில கேள்வி கேட்க கூடாது. அப்படி பொது வெளியில கேள்வி கேட்டீங்கன்னா உங்களை தனியா கூப்பிட்டு மிரட்டுவோம், உங்க வீட்டுக்கு ஐடி ரைடு விடுவோம், உங்க பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்களா, உங்களை என்ன பண்றோம்னு தெரியுமா அப்படின்னு மறைமுகமாக மிரட்டுறதுதான் இது. ஏற்கனவே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா தட்டி கேட்காத மனநிலையில நமக்கு ஏன்பா வம்பு, நம்ம பாட்டு வேலைக்கு போறோமா, நம்ம பாட்டு வர்றோமான்னு இருக்கக்கூடிய மனநிலையைத்தான் இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. நேர்மறை எண்ணங்கள் என்ற பேர்ல நம்ம அது தப்புன்னு தெரிஞ்சா கூட கேள்வி கேட்டக்கூடாது. அதுக்குதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பொது வெளியிலயோ பத்திரிகையாளர் சந்திப்பிலேயோ மக்களவையிலயோ எது பேசினாலும் இங்க இருக்கிறவங்க யாரும் எதுவும் கேட்டக்கூடாது. அப்படி கேட்டுட்டா இவங்களோட உண்மைத்தன்மை என்னங்கிறதுல வெளியில தெரியுது இல்லையா மக்களுக்கு? இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையா? நுணலும் தன் வாயால் கெடும் தான். இவங்க யாருங்கிறதா அவங்க வாயாலே அவங்க சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்றது, தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக வஞ்சித்து கொண்டே இருக்காங்க. நம்ம கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை. இப்ப மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டால் ஆகி நிக்குது, ₹1 கூட ஒன்றிய அரசு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அது தாண்டி எந்த திட்டத்திலையும் எந்த பணத்தையும் அவங்க கொடுக்கறது இல்லைன்ற குற்றச்சாட்டு கான்ஸ்டன்டா கவர்மெண்ட் வந்து முன் வச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல முத்ரா கடன் வந்து எவ்வளவு பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற புள்ளி விவரத்தை நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அது ரொம்ப ஃபண்டமெண்டலாவே ரொம்ப முரணாக இருக்கு. மக்கள் தொகைக்கும் அவங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தா 2ல் ஒருத்தர். இப்போ நீங்க வாங்குறீங்களான்னு தெரியல முத்ரா கடன், நானும் வாங்கினது இல்லை. ஏன்னா சுத்தி இருக்கிற 4 பேர்ட்ட கேட்டால் யாருக்குமே அதை பத்தி தெரிய கூட இல்லை. ஆனா அவங்க சொல்ற கணக்குல நம்ம 4 பேருமே வாங்கியிருக்கோன்ற கணக்கை வந்து முன்வைக்கிறாங்க. இப்போ இதை கேள்வி கேட்ட உடனே திரும்ப அதுக்கு பதில் சொல்லாம இல்ல அதுல வேற ஒரு கணக்கு இருக்கு, நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லி அதை ஸ்டால் பண்றாங்க. இப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இன்னைக்கு வந்து ஒரு ஆண்டர்பிரனர் மீட்டிங்கு, அது ஆண்டர்பிரனரும் அவரை கேள்வி கேட்க கூடாது, ரிப்போர்ட்டர் வந்து அவங்க தான் ஒரு டேட்டாவை முன்வைக்கிறாங்க, டேட்டால இருக்க ஃபிளாவையும் நீங்க கேட்கக்கூடாது. அண்ட் அடுத்து வந்து பொதுமக்கள் ஒருத்தர் யாரோ கேள்வி கேட்டாருன்றத தகவலை முன் வச்சிருந்தீங்க அந்த கம்பெனி தொடர்பாக, அவங்களும் கேள்வி கேட்கக்கூடாது, யாருமே கேள்வி கேட்கக்கூடாது. அப்படின்னா அதை நம்ம எப்படி ரிப்போர்ட்டருடைய அடிப்படையான வேலையே அதுதான், அதையும் அவங்க கேட்க விட மாட்டாங்க அப்படின்னா என்ன நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும்? இதுல இருந்து அப்படியே நீங்க கேள்வி கேட்டாலும் நீங்க அறிவாலய கொத்தடிமையான்னு கேட்பாங்க. நீங்க எங்க நேரா திமுகவோட அப்பாயின்மெண்ட் ஐடி கார்டு வச்சிருக்கீங்களான்னுவாங்க, திமுக கைகூலின்னுவாங்க. இவங்களோட பிராண்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அதனால நம்ம அதுக்குண்டான ஆராய்ச்சிங்கிறதையும் தாண்டி இந்த முரணான கருத்துக்கள், முதலான இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை வச்சா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போற போக்குல அடிச்சு விடுறது. இவங்க அப்படி அடிச்சு விட்ட ஒரு கான்டென்ட் தான் தமிழ்நாட்டுல எங்களை ஹிந்தியும் சமஸ்கிருதமும் படிக்கவே விடல அப்படின்னு சொன்னவங்கதான் இவங்க. தமிழ்நாட்டுல அதிகப்படியான ஹிந்தி பிரச்சார சபாக்கள் இருக்கு. யார் என்ன மொழி வேணுமோ போய் படிச்சுக்கலாம். தமிழ்நாடு பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருமொழி கொள்கை தான் அரசாங்கத்துக்கு. தமிழ், ஆங்கிலம் இந்த 2 லாங்குவேஜ்ல வேணுங்கிறவங்க படிச்சுக்கலாம். அப்படி வேற எதனா லாங்குவேஜ் வேணும்னா இவங்க வெளியில போய் படிச்சுக்கலாம். இது தனி. இந்த முத்ரா கடன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரத்தை கொடுக்காமல் புறக்கணிக்கிறத பற்றியும் புதுச்சேரி அதிகப்படியான அனுபவத்தை கொண்டிருக்கு. கடந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியின் போது கிரண்பேடி என்ற ஒரு ஆளுநரை வச்சுக்கிட்டு எங்களோட அதிகாரம் வந்து மக்களாட்சியினுடைய அதிகாரம் வந்து இங்க ரொம்ப அதிகாரத்துக்கு உட்பட்டதா இருந்துச்சு. ஏன்னா எனி டெசிஷன்ஸ் இங்க சட்டமன்றத்துல நம்ம தீர்மானம் போட்டு நிறைவேற்றி அனுப்பினாலும் கூட அது துணைநிலை ஆளுநருக்கு போகும், அதுக்கப்புறமா குடியரசுத் தலைவருக்கு போகும், அதுக்கு அப்புறமா தான் இங்க வந்து அது செயல் வடிவமே பெறும். இப்படிப்பட்ட காலகட்டத்துல அரசாங்கம் இலவச அரிசியை வந்து மக்களுக்கு கொடுக்கணுங்கிறது கொள்கை முடிவா வச்சிருக்கு. அந்த கொள்கை முடிவு நீங்க எடுக்கக்கூடாது, நாங்க தான் எடுக்கணும்னு ஆளுநருடைய தலையீட்டுல அரிசி போடக்கூடாது, அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்கணும்னு கிரண்பேடி வந்து திணிக்கிறாங்க. அந்த அரிசி போடக்கூடாதுங்கிற தடை கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆளுங்கட்சியின் மேல வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. அரிசி போடக்கூட இந்த கவர்மெண்ட்டுக்கு வக்கீல்ல. ஒரு பக்கம்
இதே எதிர்கட்சிகளை வச்சு குற்றச்சாட்டு பண்றது. இங்க ஆளுங்கின்ற அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரச எப்படியெல்லாம் நெருக்கடி கொடுக்கலாமோ, எப்படியெல்லாம் நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசிலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குழந்தை தான், ஒரு அம்மா கிட்ட இருந்து குழந்தை எப்படி எதிர்பார்க்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் இன்னைக்கு புதுச்சேரியில். ஆனா இன்னைக்கு குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடை கொடுக்காம எப்படி ஒரு தாய் வந்து சவள புள்ளையா வச்சிருப்பாங்களோ, அந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரியை வஞ்சித்து, புதுச்சேரியினுடைய நிதி ஆதாரத்தையும், பொருளாதார சமூக நிலைகள்ல இருக்கக்கூடிய அடித்தட்டு வாழ் மக்களுடைய வாழ்வாதாரத்துல அது பெரிய பங்காற்றி இருக்கு. முன்னாடி எல்லாம் வெளி மாநிலங்கள்ல இருந்து புதுச்சேரிக்கு வந்து டாக்ஸ் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பெட்ரோல் போடுவாங்க, இங்க வந்து டீசல் போடுவாங்க, இங்க டைல்ஸ் கட்டுமான பொருட்கள் எல்லாம் இங்க புதுச்சேரியில வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல தமிழ்நாட்டுல வாங்கினாலும் ஒரே காசு தான், இங்க வாங்கினாலும் ஒரே காசு தான். அப்ப புதுச்சேரிக்கு என்று தனியாக தொழில் கொள்கைகளோ, வேலை வாய்ப்பு கொள்கைகளோ, புதிய தொழிற்சாலைகளோ எதுவுமே இல்ல. இங்க ஏர்போர்ட்டுக்கான வசதி இருக்கு. ஆனா பிளைட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க ஒரு துறைமுகம் இருக்கு. ஆனா கப்பல் வருமான்னு கேட்டா கிடையாது. இங்க அதுக்கான கட்டமைப்பு வசதிகளையோ இல்ல ஐடி பார்க்கோ புதுச்சேரியில படித்த வெல் வர்ஸ்டான ஹியூமன் ரிசோர்சஸ் வெளி மாநிலங்கள்ல போய் வேலை பார்க்கறாங்க. பெங்களூர், சென்னை, மும்பை போன்ற பகுதிகளில் புதுச்சேரியில் படித்த இளைஞர்கள் வெளிமாநிலத்துக்கு போறாங்க. இதனால என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலா கண்ணுக்கு தெரியாமலேயே ஒரு பக்கம் மைக்ரேஷன்ங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதற்கெல்லாம் தீர்வே சொல்லாம எல்லா ஆஸ்பெக்ட்லயும் சோசியோ எக்கனாமிக்கல் பொலிட்டிக்கல் எல்லா ஆஸ்பெக்ட்லயும் ஒரு ஆளுகின்ற அரசாங்கத்தை முடக்கிய வேலையை இந்த ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பிஜேபி கடந்த 5 வருஷமா பண்ணுச்சு. அதையேதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல புதுச்சேரியை மாடலா வச்சுக்கிட்டு ஆளுநரை வச்சுக்கிட்டு அனுப்புன கோப்புகளுக்கு கையெழுத்து போடாம அந்த கோப்புகளை திருப்பி அனுப்பி காலம் தாழ்த்தி அதை வேண்டும் என்றே இழிவு செய்யற மாதிரி அதன் மீது கருத்து சொல்றது. ஆளுநருக்கு கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அனுப்புறது, உனக்கு எதனா டவுட் இருந்ததுன்னா கூப்பிட்டு கேட்கணும், இல்லைன்னா அந்த ஃபைல்ல என்ன விளக்கணும் சொல்லணும். சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து பிரதிநிதிகளுடைய முழு ஒத்துழைப்போடு பங்களிப்போடு மெஜாரிட்டியா ஒரு விஷயம் கையெழுத்தாகி வருதுன்னும் போது அதை நிறுத்துவதற்கு ஆளுநர் யார்? நாட்டுக்கு ஆளுநரும் இந்த ஆட்டுக்கு தாடியும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுதான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு இப்ப தமிழ்நாட்டினுடைய பொருளாதார சந்தைப்படுத்தல் என்பதும் பொருளாதார ரீதியான தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி என்பதும் இன்னைக்கு நாளுக்கு நாள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கார்பரேட்ஸ்கள் மத்தியிலே இருக்கு. காரணம் என்னன்னா, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்திலையும் பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்லயும் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடியும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு தொடர்ந்து வெளிநாடுகளில் இருந்து முதலீடுகளை ஈர்ப்பதனால் இன்னைக்கு வந்து பல ட்ரில்லியன் எக்கானமிக்கு வந்து தமிழ்நாட்டை முன்னேற்றி கொண்டு செல் ஒன்றிய அரசு எதிர்பார்க்க வேண்டிய தேவையே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து தங்ககிட்ட இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்சஸ நல்ல இயற்கை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து உருவகப்படுத்துறதுக்கும் சஸ்டைனபிலிட்டியில ஒர்க் பண்றதுக்கும் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க. ஃபோர்டு மூடிட்டு போன கம்பெனி அவங்களே இன்னைக்கு வந்து தொழிற்சாலையை துறக்கிறதுக்கும் வந்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது ஜெல்யூசல் கம்பெனியே இவங்களுக்கு வாங்கி கொடுத்தாலும் பத்தாது. ஏன்னா அந்த அளவுக்கு வயிற்றுச்சலும் அந்த அளவுக்கு காதுல புகையும் வர்றதுதான் இந்த சங்கிகளுக்கும் தம்பிகளுக்கும். அதனால இவர்களுக்கு வந்து ஏதாவது காரணம் சொல்லணும், ஏதாவது அசிங்கப்படுத்தணும், சேற்றை வாரி இறைக்க வேண்டும். இப்படி ஒரு ப்ரொடக்டிவா ஒரு முதலமைச்சர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த ஏற்பாடுகளை நிச்சயமாக வரவேற்கணும். கடந்த காலங்கள்ல குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னு சொல்லிட்டு எடப்பாடி தலைமையிலான ஆட்சியின் போது ஒரு பெரிய கேவல கூத்துலாம் நடந்துச்சு. அதை பத்தி இப்ப யாருமே வாய திறக்க மாட்டாங்க. ஒரு ஒரு ஏரி வந்து வத்தி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தெர்மாக்கால் விட்ட ஆளுங்க தான் இந்த அடிமைகள். ஏன்னா அதை பத்தி யாரும் வாய திறக்க மாட்டாங்க. இன்னைக்கு ப்ரொடக்டிவா வேலை செய்யக்கூடியதற்கு இருட்டடிப்பு செய்யும் விதத்துல இன்னைக்கு இந்த அரசாங்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி விட வேண்டும் என்பதுதான் இந்த சங்கிகளுடைய நோக்கம். அது ஒரு நாளும் நடக்காது. எங்க தளபதியார் அவருடைய ஆட்சியில தொடர்ந்து மக்களுக்கு தேவையான கட்டமைப்பு வசதிகளை, இந்த உள்கட்டமைப்பு வசதி இருக்குல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய 90s கிட்ஸ் யாரை கேட்டீங்கன்னாலும் நான் பஸ் பாஸ்ல படிச்சேன்னு சொல்லுவாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவித்த ஒரு சலுகை இன்னைக்கு பலருடைய பெயர்களுக்கு பின்னாடி ஒரு டிகிரியோ ஒரு மாஸ்டர்ஸோ இந்த பேருக்கு முன்னாடி ஒரு டாக்டரையோ வர வச்சிருக்கு. அப்போ இந்த சோசியோ எக்கனாமிக் ரீதியான இந்த பாலிசிஸ வந்து ஃப்ரேம் பண்றதுல
தமிழ்நாடு வந்து ரொம்ப எக்ஸாம்பிளரியா இருக்கு. பாண்டிச்சேரிக்கு அந்த மாதிரியான திட்டங்களே இல்லை. முன்னோடியாக அடுத்த தலைமுறைக்கு தேவையான ஒரு ஒரு என்ன சொல்றது, தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிராடர் மைண்ட் செட்டோடவே இன்னைக்கு பாலிசி மேக்கிங் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல உருவாகக்கூடிய ஒரு திட்டமும் ரொம்ப விஷனரியா பிராட் மைண்டடா இருக்கு. அது மகளிர் உரிமை தொகை திட்டமாகட்டும், மகளிர் இலவச பேருந்தாகட்டும், புதுமை பெண் திட்டமாகட்டும், தாலிக்குன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு சின்னத்தை வலியுறுத்தாம, இன்னைக்கு உனக்கு நான் உன் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி கொடுக்குறேன், அந்த டிகிரி வச்சு நீ என்ன வாங்கணுமோ நீ முடிவு பண்ணுங்கிறது சொல்ற அந்த உரிமை இருக்குல்ல, அது வந்து டு பி மோர் ப்ரைட் ஆஃப். அதே மாதிரி நாங்க மாணவர்களையும் விட்டுற மாட்டோம். தமிழ் புதல்வன்ங்கிற திட்டத்தையும் கொண்டு வந்து மாதம் 1000 ரூபாய் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது பெரிய விஷயம். நியாயமா ஒரு நிதி அமைச்சர் இந்த மாதிரியான திட்டங்களை நாடு முழுவதிலும் கொண்டு சேர்ப்பதற்கு என்ன நிதி ஆதாரம் வேண்டுமோ அதை வந்து உருவாக்கணும். அதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து நான் மாடலா இதை நான் கத்துக்கிட்டு போறேன், இதை நான் I'll take my feedbacks with to work on with new policies அப்படின்னு இவங்க வரல. இங்க இருக்கிறத குறை சொல்றதுக்கும் நொட்டு சொல்றதுக்கும் அதை வச்சு இவங்க விளம்பரம் தேடுறதுக்கும் வந்தது போய் இன்னைக்கு எல்லாமே அப்படியே பிளேட் அப்சைட் டவுனா மாறி இன்னைக்கு இவர்கள் தன்னுடைய அரகன்ஸ்னாலையும் தன்னுடைய உடல் மொழினாலும் இன்னைக்கு கேவலப்பட்டு நிக்கிறாங்க. தமிழ்நாட்டை தொடர்ந்து இன்டிமிடேட் செய்ய வேண்டும், அசிங்கப்படுத்த வேண்டும், ஹியூமிலியேட் செய்ய வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இந்த தற்குறிகளுடைய நோக்கமாக இருக்கு. அது ஒருபோதும் நடைபெறாது. இறுதியா ஒரு கேள்வி. இந்த விவகாரத்தை நிர்மலா சீதாராமன் வந்தது அந்த நடந்த அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் இஷ்யூல வானதி ஸ்ரீனிவாசன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இது பெண்களுக்கு எதிராக இப்படி பேசுறாங்க, ஒரு பெண் அரசியல்வாதி அப்படின்றதுனால அன்னபூர்ணா ஸ்ரீனிவாசன் வந்து அப்படி நக்கலா பேசிட்டாரு அவரு, இது எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்க உடனே கனிமொழி அவர்கள், ஜோதிமணி நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்களுக்கும் இதே தான் நிலைமை, எங்ககிட்ட மட்டும் வந்து எப்படி இப்படி பேச முடியுது, ஒரு ஆண் பொலிட்டீஷியன் இப்படி பேச முடியுமா, ஒரு ஆண் அரசியல்வாதிகிட்ட இப்படிலாம் பேச முடியுமா, இப்போ பெண்கள்லாம் மட்டும் நீங்கள் வந்து இலக்காரமாக நீங்கள் வந்து டீல் பண்ணுவீங்களான்ற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. ஒரு பெண் என்ற அடிப்படையில், ஒரு பெண் அரசியல்வாதி என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்குறேன், எப்படி பார்க்குறீங்க அதை? ஸ்லட் ஷேமிங், ஒரு பெண்ணை வந்து உருவகப்படுத்தி கேள்வி பண்றது, அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை வைத்து கேள்வி பண்றது, அது எல்லாமே நடக்குதுதான், நடக்கும் தான். ஆனா அதனை எதிர்த்துதான் இன்னைக்கு வந்து இவங்க பொதுவெளிக்கு வந்திருக்காங்க. அதை தாண்டி இவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆயிட்டாங்க, அவங்க ஒரு நிதி அமைச்சராகவுமே ஆயிட்டாங்க. இதற்கு மேலும் பெண் என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொள்வது என்பது ஏற்புடையதல்ல. இன்னைக்கு எல்லாமே விமர்சனத்துக்கு உள்ளாகும், அது தவறு என்ற பட்சத்தில். ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் தான் ஹோட்டல்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர் பேசுறாரு. அவர் ஒன்னும் பொதுவெளியில வந்து பிஜேபி இப்படி பண்ணுச்சு, அதிமுக அப்படி பண்ணுச்சு, திமுக அப்படி பண்ணுச்சுன்னு பொதுவெளியில எதுவுமே பேசலையே. ஜிஎஸ்டி சார்ந்து தனக்கு இருக்கக்கூடிய சவால்களை அவர் எடுத்து பண்றாரு. கம்ப்யூட்டரே குழம்பி போதுங்க, என்னால எதுன்னு எங்கெங்கன்னு போட முடியலன்னு சொல்றாரு. இதுக்கும் விமனை வந்து இன்டிமிடேட் பண்ற மாதிரியான, பாலிட்டிஷியன்ஸ் இன்டிமிடேட் பண்ற மாதிரியான பேச்சு அவர்கிட்ட அன்னைக்கு இல்ல. இந்த அம்மா அந்த அம்மா அப்படின்னு தான் அம்மான்னு தான் பேசினாரே தவிர்த்து நீ வா போன அவருக்கு மரியாதை குறைவா பேசல. இன்னொன்னு, அவர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய வாடிக்கையாளரும் கூட. அதனால அவரு அந்த உரிமையில, அது ஒரு க்ளோஸ்டு ரூம் ஆஃப் கான்ஃபரன்ஸ், அந்த கான்ஃபரன்ஸ் ஹால்ல தனக்கு பரிச்சப்பட்ட நபர்கள் இருக்கும்போது வழக்கமாக தனக்கு உரிமையோட எடுத்து சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இருந்திருக்கும். அப்படிதான் அவர் அதை பேசினதா நான் பாக்குறமே தவிர, வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சொன்னதை போல இங்கே அந்த மாதிரி எட்டுக்கட்டி பேசுவதற்கு ஏதும் இல்லை. ரொம்ப நன்றி மேடம், பல முக்கியமான விஷயங்களை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி தேவா. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.